சற்று நேரத்தில் கரூரில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். நாமக்கல்லில் இருந்து புறப்பட்டு கரூர் நோக்கி சென்றிருந்த விஜய் தற்போது கரூரில் அங்கு பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி நின்று கையசைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கரூரில் வாகனத்தில் ஏறி தொண்டர்களுக்கு கையசைத்து வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தொடர்பான இடங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் அஜய். அஜய் வணக்கம், மேலும் விவரம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கி 3வது வாரமாக இந்த வாரம் கரூர் மற்றும் நாமக்கல்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். தற்பொழுது நாமக்கல் பகுதியில பிரச்சாரம் முடித்துவிட்டு தற்பொழுது கரூரை வந்தடைந்திருக்கின்றார். கரூரில் வருவதற்கு முன்பாக பரமத்திவேலூரிலே அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு என்பது கொடுக்கப்பட்டது. அதாவது வேல் மற்றும் வேல் கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான தொண்டர்கள் அந்த வாகனத்தின் மீது நின்று அவருக்கு கையசைத்து உற்சாக வரவேற்பையும் அளித்தனர். அவரும் தன்னுடைய பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி நின்று அனைவருக்கும் கையசைத்து வரவேற்பை ஏற்று பின்னர் தற்பொழுது கரூர் வந்தடைந்திருக்கிறார். தற்போது கரூர் உள்ளே வந்ததும் அவருக்கு தாவேக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கும் அவர் பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி கையசைத்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வருகிறார். ஏராளமான தாவேக தொண்டர்கள் தொடர்ந்து விஜயனுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகள் நிபந்தனைகளை தமிழக வெற்றி கழகம் அவருடைய தொண்டர்களுக்கு விதித்தது. இருசக்கர வாகனத்தில் பயணிக்க கூடாது, 4 சக்கர வாகனங்களில் பின்தொடரக்கூடாது உள்ளிட்ட பல நிபந்தனைகளை விதித்தது. ஆனால் அதையெல்லாம் மீறி தற்பொழுது தொடர்ந்து அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். வாகனம் மிக மெதுவாக சென்றாலும் கூட, அதாவது முதல் பகுதியில காலை 10 மணிக்கு பிரச்சாரம் என்பது நடைபெற வந்தது. ஆனால் கடும் கூட்டம் காரணமாக அந்த பிரச்சாரம் என்பது 2 மணியிலிருந்து 3 மணி என ஆனது. அதன் பிறகாக தற்பொழுது 3 மணிக்கு கிளம்பி தற்பொழுது கரூரை வந்தடைந்திருக்கிறார். இன்னும் அந்த பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு செல்ல இன்னும் 15லிருந்து 20 நிமிடம் ஆகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கரூரிலிருந்து அந்த பகுதிக்கு செல்லும் இடைவெளியில ஏராளமான தொண்டர்கள் அவருக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்காக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய பெயரை இந்த பதாகையில் ஏந்தி அவர் முன் காமித்து அந்த வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே அவருக்கு வான வேடிக்கைகளும் மேலதாளங்களோடும் உற்சாக வரவேற்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சரியாக 15லிருந்து 20 நிமிடங்களுக்குள்ளாக அந்த பிரச்சாரம் நடைபெறும் இடத்தில் விஜய் சென்றடைவார். அதன் பிறகாக கரூரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள், தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கரூரில் இன்னும் சற்று நேரத்தில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி அஜய்.